யாருடைய கனவுகள் எல்லாம் உண்மையான கனவுகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில் உண்மையை எடுத்துக்கொள்ளுங்கள், உண்மை சொல்லக்கூடிய பழக்கம். உண்மை சொல்லக்கூடிய மக்களோடு இருக்க பாருங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொய்யை விட்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொய்யை விட்டும் பாதுகாப்பானாக. வாழ்க்கையில் உண்மை சொல்லக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இரண்டாவது வாக்கள் ஹலால். ஹலால் சாப்பிட வேண்டும். ஹலால் சாப்பிட வேண்டும். சாப்பிடுதல் என்று சொல்லும் பொழுது வெறுமனே உண்ணுவது மட்டுமல்ல, இருப்பிடம், உடை, மல்பஸ்ஹு வமஷ்ரபுஹு வமஸ்கனுஹு, இருக்கிற இடம், உடை, வாகனிக்கக்கூடிய வாகனம், செய்யக்கூடிய தொழில், வருமானம், இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முயற்சி செய்வோம். ஆழமாக பேசப்பட வேண்டிய தலையங்கம். உண்மை உரைப்போம், ஹலால் சாப்பிடுவோம், ஹலாலை மட்டும் சாப்பிடுவோம். மூணாவது சொன்னார்கள், முஹாஃபலத்து அலல் அவாமிரி வன் நவாஹி. வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள், செய் என்று சொல்லப்பட்டவைகள், கட்டளைகளை முற்று முழுதாக முடியுமான அளவு எடுத்து நடக்க முயற்சிப்போம். தூங்க போகும் பொழுது ஒதுவுடன் தூங்கப் போவோம். சுப்ஹானல்லாஹ். ஒது செய்து கொண்டு தூங்குவது ஒரு சுன்னத். ஒது செய்து கொண்டு தொழுகைக்கு ஒது செய்வது போன்று பல்லு தீட்டி பல்லு துறக்கி, சுப்ஹானல்லாஹ், ஏன் வாய் சுத்தமாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய இருக்கின்றோம், மனைவிக்கு பக்கத்தில் உறங்க இருக்கின்றோம், கணவனுக்கு பக்கத்தில் உறங்க இருக்கின்றோம், வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். துருவாடை வீசக்கூடாது. பற்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? பல்லு பொறுமதியானது. குர்ஆன் பல்லுக்கு யாராவது ஒரு பல்லை உடைத்து விட்டால் அதற்கு பகரமாக இன்னொரு பல்லு உடைக்கப்பட வேண்டும். பல்லு அந்த அளவுக்கு மிக உயர்தரமான ஒன்று என்று சொல்லி மார்க்கம் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. வஸ்ஸின்னு பிஸ்ஸின்னி. சுப்ஹானல்லாஹ். பற்களை பாதுகாத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு கடமை. குழந்தைகளுடைய பற்களை சுத்தமாக வைப்பது, அதை பாதுகாப்பது பெற்றோருடைய, குறிப்பாக தாயினுடைய கடமை, பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இவைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஆதாபுகள். வல் முஹாஃபலத்து, அதாவது தூங்கட் போகட்டும், அலா தஹாரத்தின் காமிலத்தின் முஸ்தக்பில் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கிய நிலையில், சுத்தமான நிலையில், ஒது செய்து கொண்ட நிலையில் தூங்கப் போகட்டும். கட்டிலுக்கு போய்விட்டால் ஒது முடிந்து விட்டது, பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் மனைவி இருக்கிறாள், ஏதாவது நாங்கள் எங்களுடைய உடம்பில் படக்கூடாத இடத்தில் எங்களுடைய கை பட்டு விட்டது, ஏதோ ஒன்று நடந்து போது முடிந்து விட்டது, பிரச்சனை இல்லை. கட்டிலுக்கு போகும் வரைக்கும், நாங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கும் வரை, தூக்கம் என்ற ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்துகின்ற வரைக்கும், அந்த இடத்துக்கு போகின்ற வரைக்கும் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கடைசி வரையாக வயதுக்குருல்லாஹ ஃபி காலிபி அஹ்யானிஹி, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கட்டும். கண் பொத்துகின்ற வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா. இப்படியான நல்ல நிலையில் தூங்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ அவர்கள் காணக்கூடிய கனவும் நிச்சயமாக நல்ல கனவாக இருக்கும். சஹருடைய நேரத்தில் காணக்கூடிய கனவு, பிந்தின இரவினுடைய பிந்தின பகுதிகளில் 2-3 மணிகளுக்கு பிறகு காணக்கூடிய கனவுகள் நிச்சயமாக, ஏன் அந்த நேரம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அல்லாஹுடைய அருள் குறிப்பாக இறங்கக்கூடிய நேரம் என்று குர்ஆன் அந்த நேரத்தை விவரித்திருக்கிறது. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் அப்படிப்பட்ட வர்ணிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. அது அருள் ரஹ்மத்தும் அல்லாஹுடைய கருணையும் இறங்கக்கூடிய நேரம். எனவே அந்த நேரம் சம்பந்தமாக ஹதீஸ்களில் பேசப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் காணப்படக்கூடிய கனவு இரவினுடைய ஆரம்ப பகுதிகளில் காணப்படக்கூடிய கனவுகளை விடவும் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நல்ல கனவுகள் தென்பட வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்லவர்களாக இருந்தால் நல்ல கனவுகள் எங்களுக்கு காண்பிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அப்படியே ஆக்கி வைப்பான்.